வீடூர் டேமுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஸ்டேடியத்தில் வந்து இந்த பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடூர் டேமுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடூர் டேமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது வீடூர் டேம் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த டேமில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதான் மெயின் என்ட்ரன்ஸ் டேமுக்கு போகக்கூடிய வழி. டேமுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பார்க்கை வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. சில்ட்ரன்ஸ்லாம் வந்து அந்த பார்க்கில் வந்து நம்ம வந்து ப்ளே பண்ணுறதுக்கு நல்ல ஒரு விஷயமாகவும் இருக்கும். டேமுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீர்வளத்துறை சொல்லிட்டு வீடூர் டேமோடைய ஒரு என்ட்ரன்ஸாக ஒரு சின்ன ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டேடியம் மாரி அமைச்சு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம வந்து ரசிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு படிக்கட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த படிக்கட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேடியத்தில் வந்து உட்காந்து பார்க்குறதுக்கு எப்படி ஒரு பிளேஸை வந்து அமைச்சு கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீலை வந்து இந்த இடத்துல வந்து கொடுக்குதுங்க. இப்போ நம்ம வந்து மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய பார்க்குக்கு உள்ளே போகலாம். இது டேமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்னதாக ஒரு பார்க் மாதிரி வந்து அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயே நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சேர்ஸ்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன்ஸ்லாம் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களும் இந்த பார்க்கில் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது ஒரு சின்ன பார்க்கு தான். இப்போ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் ஸ்கூலில் வந்து என்ட்ரு ஆகிட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பார்க் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளேஸாகவும் இருக்குது. சில்ட்ரன்ஸ் வந்தால் நம்ம ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க, நல்லா ப்ளே பண்ணலாம். சில்ட்ரன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸுங்க இது. இப்போ நம்ம வந்து பார்க்குறது ஒரு ஷிப்பு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு நீர் தொட்டி. இது முன்னைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்து இதில் ஃபுல்லாக நிரம்பி இந்த தண்ணீர் வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வந்து அடிக்கக்கூடிய சூழ்நிலையை அமைச்சு வச்சுருந்தாங்க. இப்போ பராமரிப்பு இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் வந்து இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்கெலாம் சுற்றி பார்த்துட்டோம். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா டேமுக்கு ஏறக்கூடிய பிளேஸ் தான் இது, மெயின் என்ட்ரன்ஸு. அதில் டேமு மேலே இது வழியாக ஏறி நம்ம போக போகிறோம். மேலே ஏறி பார்க்கலாம், டேம் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து அமைச்சிருக்காங்கன்றதையும் பாருங்கள். டேமுக்கு வரக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேவையில்லாமல் இந்த ரைட்டிங்லாம் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னமும் அந்த டேமே இவங்க தான் வந்து கட்டின மாதிரி ரைட் பண்ணி ஒரு ஹார்ட்டை வரைஞ்சி ஹார்ட்டில் ஒரு அம்பையும் விட்ருக்காங்க.
இதெல்லாம் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை பார்க்குறாங்கன்றதான் தெரியல. எவ்வளோதான் நம்ம வந்து படிப்பு நாலேஜெலாம் வந்தாலும் இன்னும் திருந்தாமல் தான் இருக்காங்க நம்ம இந்த தமிழ்நாட்டு மக்கள். இது 2 பகுதியாக வந்து பிரித்து இந்த அணையில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து வெளியே திறந்து விட்றாங்க. நீங்கள் விழுப்புரம் இல்லை இந்த லோக்கலில் இருக்கீங்க, இல்லை சென்னையிலே இருந்தாலும் இந்த வீடூர் டேமை வந்து பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து விழுப்புரம் போகக்கூடிய வழியிலே வந்து பார்த்திங்கன்னா, சென்னை டு விழுப்புரம் போகக்கூடிய வழியிலே வந்து பார்த்திங்கன்னா வீடூர் டேம்னு வெளியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அது வழியாக கூட நீங்கள் வந்து இந்த டேமுக்கு வந்து வரலாங்க. வந்து பார்த்திங்கன்னா 9 கண்கள் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த 9 கண்களுக்கு என்ட்ரன்ஸில் தான் நம்ம வந்து என்ட்ரு ஆகிருக்கிறோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இந்த கண்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். கீழே போயிட்டு இந்த ஃபுல் வியூவும் எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ இதில் முதல் கண்களை தான் வந்து நம்ம வந்து மேலேருந்து பார்க்குறோம். இப்போ இங்கேருந்து நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து பார்க்குறதுக்கு ஒரு கடல் மாதிரி ஒரு காட்சியை வந்து அளிக்குது. கொஞ்சம் தூரம் இதுலேயே நம்ம வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் நடந்து போனோம்னா அந்த பக்கத்தில் ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதியை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டேமில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, நம்ம இந்த டேம் மேலேயே வந்து 2 வீலராக இருக்கும், காராக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஓட்டிக்கிட்டே வந்து கூட நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஒரு வசதி வந்து இந்த டேமில் வந்து இருக்குது. நம்ம மற்ற டேம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து டிக்கெட் வாங்கிட்டு மேலே போகிற மாதிரி இருக்கும். அந்த டேமில் வந்து நமக்கு அந்த வசதிகள்லாம் இருக்காது. இந்த டேமில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், நான் நடந்து பேசிட்டு போயிட்டுருக்கேன், எனக்கு பின்னாடி ஆட்டோ வருது, முன்னாடி ஒரு கார் ஒன்று போச்சு. இப்போ நம்ம வந்து 2 கண்களை பார்த்துட்டோம். 3வது கண்கள் சைடில் தான் வந்து நம்ம நிற்கிறோம். இது 3வது கண். இது இங்கேருந்து பார்க்குறதுக்கு கடல் மாதிரி வந்து காட்சி அளிக்குது. இது 4வது கண். இது வழியாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இந்த டேமோட வியூ பார்க்குறதுக்கே வேறு லெவல் ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா 7வது கண்ணை தான் வந்து பார்க்குறோம். எட்டாவது கண்ணுக்கும் வந்தாச்சு. மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 9 கண்கள், அது ஒரு 3 கண்கள், 12 கண்கள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணீரை வந்து வெளியில் ஏற்றுறாங்க. விவசாய நிலங்களுக்கும் வந்து பயன்பெறுது. இது கடல்லையும் போய் சேருதுங்க. இதுதான் இந்த ஷட்டரை வந்து திறக்கக்கூடிய பிளேஸு. இதில் வந்து நம்ம ஷட்டரை வந்து திறந்து விடுவாங்க. தண்ணீர் வந்து அதிக அளவில் வந்து நிரம்பிடுச்சுன்னா இது வழியாக வந்து ஷட்டரை வந்து திறந்துடுவாங்க. இந்த அணையோட இந்த டேமோட டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து போட்டிருக்காங்க. நான் அதையும் ஒரு வியூ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இப்போ நம்ம இந்த வீடூர் டேமோட 9 கண்களையும் வந்து கீழே இருந்து நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து நிரம்பி வெளியில் வந்து தண்ணீர் திறந்து விடக்கூடிய பிளேஸ் இது. இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து திறந்து விடுவாங்க. இது ஒரு 9 கண்கள். இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கண்கள் வந்து இருக்குது. அந்த 3 கண்கள் அடுத்த பகுதியில் வந்து அமைச்சிருக்காங்க.
ஸோ மக்களே, இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா 2 பகுதியாக பிரித்து தண்ணீர் வந்து திறந்து விட்றாங்க. இப்போ நம்ம வந்து முதல் பகுதியை வந்து நம்ம வந்து தண்ணீர் திறக்கிற இடத்த வந்து நம்ம வந்து பார்த்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3 கண்கள் வச்சுருக்காங்க. இந்த 3 கண்களில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் திறந்து விடுறதுக்காக இதை 2 பகுதியாக பிரித்து தண்ணீரை வந்து திறந்து விட்றாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சிறிய அளவில் பார்க்கெலாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் சரியான முறை பராமரிப்பு இல்லாமல் ஒரே பிளாஸ்டிக் கவர்களாக வந்து இங்கே எல்லோரும் வந்து வர்றவங்க பிளாஸ்டிக் கவர்கள் அதிகமாக இங்கே போட்டுட்டு போயிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பேப்பர்களையும் இல்லை பொருட்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதை போடாமல் இருந்தால் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.